தண்டபாணி? ஏன் கடைக்கு ரைடு அனுப்பினவங்க இப்போ உன் குடவுனுக்கு வந்துட்டாங்கன்னு அதிர்ச்சியா இருக்கா? என்ன பண்றது? தப்பு எங்க நடக்குதோ அங்கதானே வருவாங்க. ரெய்டுல ஒரு பண்டில் தங்க புடவை சிக்குச்சாமே, அதோட மதிப்பு பல கோடியாமே. பாவம், இப்பதான் வெளியே வந்த, அதுக்குள்ள அடுத்த கேஸ்ல மாட்டிக்கிட்ட. இந்த சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிறதுன்னு சொல்லுவாங்களே, அத நீ கேள்விப்பட்டிருக்கியா? அதத்தான் நீ பண்ணிருக்க. உனக்கு என்ன தைரியம் இருந்தா ஏன் கடைக்கே ரெய்டு அனுப்புகிறாரு? நான் உன்கிட்ட அப்பவே சொன்னேன், மறுபடியும் என்ன சீண்டிடாத, நீ தாங்க மாட்டேன்னு. இப்ப என்னாச்சு பாத்தியா? நீ என்ன பழி வாங்கறதுக்காக அனுப்புன சரக்க உனக்கே திருப்பி வச்சிட்ட. எப்படின்னு பாக்குறியா? தப்பு பண்ற நீ ஏன் இப்படி யோசிக்கும் போது நான் எவ்வளவு யோசிப்பேன். இதுல நம்ம கடை லோகோ இல்ல, பண்டல் மாறி வந்துருச்சு போல. அது எப்படி? என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு மாறி வரும். அதை ஓபன் பண்ணு. லக்ஸ், நம்ம எம்ப்ளாயிஸை கூப்பிடு. ஓகே மேடம். எங்க தங்கச்சி கல்யாணத்துக்காக புடவை எடுக்க வந்திருக்கோம், நாங்க மட்டும் எடுத்துக்கலாமா? மோதிரத்துக்கு முன்னாடி யார்கிட்ட மோதிரம்னு தெரிஞ்சுக்கிட்டு மோதணும் தண்டபாணி. இல்லனா இப்படிதான் நம்ம வேண நமக்கே வந்து சேரும். இங்க பாரு, எல்லா நல்லவங்களுக்குள்ளேயும் ஒரு கெட்டவன் இருப்பான். நான் எல்லா நேரமும் நல்லவளாவே இருப்பேன்னு நினைச்சிடாத. உன் அளவுக்கு நான் இறங்குனேனா நீ தாங்க மாட்ட. ஜாக்கிரதை. நாமல என்னையா மிரட்டி பாக்குற? சும்மா விட மாட்டேன். என்னக்கா வழி விட்டும் போக மாட்டேங்கிறான்? அரவி, அரவி, அவன் நம்மள இடிக்கதான் வரான். வேகமா போ. என்னக்கா சொல்ற? ஆமா, சீக்கிரம் ஃபாலோ பண்ணி போடா. சீக்கிரம் போ. யார் அவனுங்க?
ஏன் நம்மள துரத்திட்டு இருக்கானுங்க? தெரியலையேக்கா. இரு நான் சித்திக்கு ஃபோன் பண்றேன். என்னாச்சுக்கா? தெரியலடி, சித்தி ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அக்கா நீ விடாம ட்ரை பண்ணுக்கா. டேய் விடாதடா, அடிச்சு தூக்குடா அவளை. இதான் சொல்றேனே. டேய் அடிச்சு தூக்குடா அவங்கள. சித்தி, யாரோ எங்களை லாரியில துரத்துறாங்க சித்தி. எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னம்மா சொல்ற? இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? பூந்தமல்லி ஹைவே ரோட்ல போயிட்டு இருக்கோம். எங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல சித்தி. ப்ளீஸ் காப்பாத்துங்க. நீ பயப்படாத, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. எங்கேயும் நிறுத்தாம போய்கிட்டே இருங்க. மத்தத நான் பாத்துக்கிறேன். ஓகே சித்தி, ஓகே. சீக்கிரம் வாங்க சித்தி, ரொம்ப பயமா இருக்கு சித்தி. அம்மா இருக்க, உங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். தைரியமா இருங்க. சார், என் பொண்ணுங்க ஒரு பிரச்சனையில இருக்காங்க. நான் இம்மீடியட்டா போய் ஆகணும். ஓகே மேடம், முன்வாசல் வழியா போக முடியாது, பின்னாடி வழியா போயிடுங்க. என்ன மேடம் அப்படி பாக்குறீங்க? இவன் எதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்றான்னு யோசிக்கிறீங்களா? எங்க அம்மா ரொம்ப வருஷமா உங்க கடையில் தான் மேடம் வேலை பார்த்தாங்க. என்னை படிக்க வச்சதே நீங்க தான் மேடம். நான் எனக்கு இந்த நிலைமையில இருக்கேன்னா அதுக்கு காரணமே நீங்க தான் மேடம். நீங்க போய் உங்க பொண்ணுங்களை காப்பாத்துங்க மேடம். இங்க நான் சமாளிச்சுக்கிறேன். என்ன மேம், இந்த சின்ன காரை பார்த்து அவ்வளவு பெரிய லாரி பயந்து பின்னாடி போகுது. வண்டி எவ்வளவு பெருசுங்கிறது முக்கியம் இல்ல, யாரு வந்திருக்காங்கன்றதுதான் முக்கியம்.